Hi students, welcome to Udum Max. இன்னைக்கு நம்ம 12th Max chapter 9ல இருக்க important exercise பார்க்க போறோம். So exercise 9.8 வந்து நீங்க 5 மார்க்குக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். So இதுல first sum வந்து find the area of the region bounded by ஒரு equation கொடுத்திருக்காங்க. X is equal to -3, X is equal to 1 and X axis னு கொடுத்திருக்காங்க. So நார்மலா நம்ம வந்து area of a circle, rectangle, triangles அதெல்லாம் find out பண்ணிருப்போம். ஆனா இதுல நமக்கு வந்து ஒரு equation and 2 points கொடுத்துட்டு அந்த ஏரியாவை நம்ம find out பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கிராஃப்ல நம்ம இந்த பிளாட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி அது எந்த ரீஜனுக்குள்ள வருதோ அந்த ஏரியா வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ கிவன் ஈக்குவேஷன் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? ஒரு லைனோட ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், ஒரு ஒய் ஆக்சிஸ் அண்ட் வந்து ஒரு எக்ஸ் டேர்ம், ஒரு ஒய் டேர்ம் அண்ட் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லைனோட ஈக்குவேஷன். அப்போ 3x minus 2y plus 6 is equal to 0. ஸோ இதில் நம்ம என்ன நோட் பண்ணணும்னா இது வந்து டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, எக்ஸ் டேர்ம் கொடுத்து. ஸோ இதனால் நம்ம இந்த இடத்துல ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இந்த ஈக்குவேஷனில். ஸோ 3x minus 2y plus 6 is equal to 0. 3x plus 6 is equal to 2y. ஸோ minus 2y வந்து ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா plus 2y ஆயிரும். ஸோ 3x plus 6 is equal to y by 2. So 3x plus 6 by 2 is equal to y. So yல வந்து நான் 3 வந்து காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ 3 by 2 into x plus 2. ஸோ இதுதான் வந்து yயோட வேல்யூ. ஸோ yயோட வேல்யூ இதுதான். எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு கேட்டிருக்கிறதுனால நீங்கள் yயோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அண்ட் இதை வந்து நம்ம பிளாட்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே கிராஃபுக்கு நமக்கு தேவை பாயிண்ட்ஸ் தான். ஸோ நான் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் எக்ஸுக்கு 0வும் ஒய்க்கு 0வும் சப்ஸ்டியூட் பண்ணி 2 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு 0ன்னு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இன் ஈக்குவேஷன் 1. இதை நான் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 by 2 இன்டூ எக்ஸோட வேல்யூ வந்து 0ன்னு போட்டுட்டா 0 plus 2ன்னு வருமா. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 by 2, 0 plus 2 வந்து 2 and 2 கேன்சல் ஆயிரும். yயோட வேல்யூ வந்து நமக்கு y is equal to 3ன்னு ஃபாலோ ஆகும். 2 கேன்சல் ஆயிரும். ஸோ x வந்து 0ஆக இருக்கும் போது yயோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 3 கிடைச்சிருக்கு. ஸோ yயோட வேல்யூ வந்து 3ன்னு எழுதிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சப்ஸ்டியூட் y is equal to 0 in equation 1. ஸோ ஒய்யோட வேல்யூ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஒய்யோட வேல்யூ வந்து 0. ஸோ 0 is equal to 3 by 2 into x plus 2. ஸோ இந்த டேர்ம் வந்து ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 0 ஆயிரும். ஸோ x plus 2 is equal to 0. x is equal to plus 2 வந்து அந்த சைட் போயிடுச்சுன்னா -2. ஸோ y வந்து 0ஆக இருக்கும் போது எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு -2. ஸோ இதை தான் நம்ம இப்போ கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம். ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒரு ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கலாம். இது நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ், இது நம்மளோட ஒய் ஆக்சிஸ். ஸோ நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கொடுத்துருந்தாங்க. அந்த லைனோட ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம 2 பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ் வந்து 0ஆக இருக்கும் போது ஒய் வந்து 3. ஸோ எக்ஸ் வந்து 0ஆக இருக்கும் போது ஒய் 3னா நமக்கு ரஃபாக இந்த இடத்துல ஃபாலோ ஆகும். அதே மாதிரி எக்ஸ் வந்து -2ஆக இருக்கும் போது ஒய் வந்து 0. ஸோ எக்ஸ் வந்து -2ஆக இருக்கும்போது ஒய் வந்து 0ன்னு வந்து நமக்கு இந்த இடத்துல ஃபாலோ ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்ஸை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம லைனோட ஈக்குவேஷனுக்கு 2 பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி கிராஃபில் அதை பிளாட் பண்ணியாச்சு. அண்ட் 2 எக்ஸ் ஆக்சிஸில் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, -3 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ -3 எக்ஸ் ஆக்சிஸில் இது வந்து -2 நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், இது 3ன்னு மார்க் பண்ணியிருக்கோமா. ஸோ -3னா இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி ஃபாலோ ஆகும். ஸோ -3 இது வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்றது வந்து நமக்கு இந்த இடத்துல ஃபாலோ ஆகும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த லைன் வந்து இந்த பாயிண்ட்ஸை டச் பண்ணி போகுது. ஸோ இந்த லைன் வந்து இந்த பாயிண்ட்ஸை டச் பண்ணி போகுது. எந்தெந்த இடம் நமக்கு கவர் ஆகும்னா ஸோ இந்த ரீஜன் அண்ட் இந்த ரீஜன் வந்து நமக்கு கவர் ஆகும்.
ஸோ இந்த ஏரியாவை தான் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் எக்ஸ் ஆக்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைன் வந்து இந்த ரீஜனை இந்த இடத்துல தான் கிராஸ் பண்ணி போகுது. ஸோ இந்த ரீஜனோட ஏரியாவை தான் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த இடம் வந்து நம்மளோட -3, இது வந்து நம்மளோட -2, இது வந்து நம்மளோட 1. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஆக்சஸில் மைனஸ் இருக்கிறது மைனஸ் மைனஸ். ஸோ இந்த ரீஜன் அண்ட் இந்த ரீஜனை இப்போ நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு எப்படி எடுத்துனோம்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு இன்டிகிரல் ஆஃப், ஸோ இந்த இடத்துல நம்ம இன்டிகிரேஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இன்டிகிரல் ஆஃப் இது வந்து எக்ஸுக்கு மைனஸ் குவாட்ரண்ட். ஸோ மைனஸ், ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்னால ஒய் டிஎக்ஸ்ன்னு எழுதிக்கணும். ஸோ இதோட லிமிட் வந்து என்னது -3 -2. ஸோ -3லேருந்து -2க்குள்ள ஏரியாவை நம்ம இப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் ஆட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம -2லேருந்து 1க்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ -2 to 1 இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ப்ளஸ் குவாட்ரண்ட். ஸோ ஒய் டிஎக்ஸ். அண்ட் இதில் நீங்கள் ஒரு பாயிண்ட் என்ன நோட் பண்ணணும்னா எக்ஸ் ஆக்சஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இங்கே ஒய் டிஎக்ஸ்ன்னு போடணும். இதே ஒய் ஆக்சஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எக்ஸ் டிஒய்னு போடணும். அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு y is equal to 3/2 into x plus 2 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறது அந்த ஈக்குவேஷன் மூலமாக. ஸோ அதை தான் இந்த இடத்துல இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ which is equal to area is equal to integral of -3 to -2. ஸோ மைனஸை நான் வெளியில் போட்டுக்கிறேன். -3/2 into x plus 2 yயோட வேல்யூ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் into dx plus integral of -2 to 1. ஸோ yயோட வேல்யூ வந்து 3/2 into x plus 2 into dx. ஸோ ஃபார்முலாவில் dx இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ which is equal to இந்த 3/2 நான் வெளியில் எடுத்துக்கிறேன். ஸோ -3/2 ஆயிருமா, -3 -2ன்னு இருக்கா, and x plus 2 into dx plus இந்த 3/2 கான்ஸ்டண்ட்டை நான் வெளியில் எடுத்துக்கிறேன். ஸோ 3/2 into -2 to 1 into x plus 2 dxன்னு இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஃபார்முலாவில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லியிருக்காங்க, அதனால டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதிக்கலாம். which is equal to -3/2 integral of டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ எக்ஸ் பவர் வந்து 1. ஸோ எக்ஸ் பவர் 1 + 1ன்னு வருமா. ஸோ 1 + 1 வந்து 2 டிவைடட் பை n + 1 வந்து 2 ப்ளஸ் 2 into எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். ஸோ அப்பர் லிமிட் வந்து -2, லோவர் லிமிட் வந்து -3 ப்ளஸ் 3/2 into, ஸோ இதில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் பவர் 1 இருக்குது. ஸோ 1 + 1 வந்து 2 டிவைடட் பை n + 1 வந்து 2 ப்ளஸ் 2 into x. ஸோ அப்பர் லிமிட் வந்து 1, லோவர் லிமிட் வந்து -2. ஸோ லிமிட்டை வந்து கரெக்டாக எழுதுங்க. -3 -2 -2 1ன்னு எழுதணும். அண்ட் இதை வந்து அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ -3/2 into, ஸோ அப்பர் லிமிட் வந்து -2, லோவர் லிமிட் வந்து -3. ஸோ ஃபஸ்ட்டு வந்து -2வை வந்து எக்ஸோட பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸோட பிளேஸில் -2 வந்துச்சுன்னா என்ன ஆகும், -2 ஸ்கொயர்னு வருமா. ஸோ 2 ஸ்கொயர் வந்து 4, 4/2 ப்ளஸ் 2 into -2. ஸோ 2 into -2 வந்து -4ன்னு வரும். ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் வந்து நம்மளோட வேல்யூ -3. இப்போ -3யை வந்து இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 3 ஸ்கொயர் -3 ஸ்கொயர் வந்து நமக்கு 9/2, 2x வந்து 2 into -3 வந்து -6. ஸோ இந்த டேர்ம் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த டேர்மும் இதே மாதிரி அப்பர் லிமிட் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் 3/2 into, ஸோ அப்பர் லிமிட் வந்து 1 ஸ்கொயர் வந்து 1 தான், 1/2 ப்ளஸ் 2 into 1 வந்து 1, 2 1s are 2. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஸோ லோவர் லிமிட் வந்து நமக்கு -2. ஸோ -2 ஸ்கொயர் பண்ணால் 4 வரும், 4/2, 2 into -2 வந்து -4. அவ்வளோதான், சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி லிமிட்டை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த 2 ஸ்டெப்பும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இப்போ வந்து சிம்பிளிஃபிகேஷன் தான், which is equal to -3/2 into, ஸோ இதில் வந்து
டினாமினேட்டர் சேம் ஆக்கிக்கலாம் 2 4 மைனஸ் இங்கே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஸோ -8 மைனஸ் இங்கே வந்து டினாமினேட்டர் வந்து சேம் ஆக்கிக்கலாம் 9 மைனஸ் 6 2s are 12 ஓகேவா ப்ளஸ் 3/2 இன்ட்டு இங்கே டினாமினேட்டர் சேம் ஆக்கிக்கலாம் ஸோ 2 1 ப்ளஸ் 2 2s are 4ன்னு எழுதிக்கோங்க மைனஸ் denominator same ஆக்கிக்கலாம் divided by 2 4 minus 4 2s are வந்து 8 so which is equal to minus 3/2 இதை simplify பண்ணிக்கலாம் 4 minus 8 வந்து minus 4/2 minus 9 minus 12 வந்து minus 3/2 sign வந்து important கரெக்டா சிம்பிள் பெரிய நம்பரோட சைன் போடுங்க 3/2 into 1 plus 4 வந்து 5/2 minus 4 minus 8 வந்து minus 4/2 which is equal to minus 3/2 so இங்க denominator same இருக்கு so 2 divided by போட்டிருக்கேன் so minus 4 minus of minus வந்து இங்க plus so plus 3 plus 3/2 into இங்க denominator same இருக்கு divided by 2 5 minus of minus வந்து plus 4 which is equal to minus 3/2 so minus 4 plus 3 வந்து minus பண்ணனும் greater numberோட sign எழுதணும் so 4 minus 3 வந்து 1 greater numberோட sign வந்து minus so minus 1/2 plus 3/2 into 9 plus 4 வந்து 9/2 so இந்த இடத்துல நமக்கு multiplication இருக்கு so multiply பண்ணிக்கலாம் which is equal to minus of minus வந்து plus ஆயிரும் 3 1s are 3 2 2s are 4 plus 9 3s are 27 2 2s are 4 so இங்க ரெண்டுமே வந்து அடிஷன் தான் so denominator சேமா இருக்கு ஆட் பண்ணிக்கலாம் so denominator சேமா இருந்தா தான் நீங்க ஆட் பண்ண முடியும் அத ஞாபகம் வச்சுக்கோங்க so 27 plus 3 வந்து 30 divided by 4 so இப்ப 30 4 ஆல் டிவைட் பண்ணலாம் 30 4 ஆல் டிவைட் பண்ணா 4 7s are 28 ரிமைண்டர் 2 வரும் பாயிண்ட் வச்சு 0 போட்டுட்டா 5 4s are 20 so answer வந்து which is equal to 7.5 so இங்க ஏரியா கேட்டிருக்கிறதுனால நம்ம எப்பவுமே என்ன எழுதணும் ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதணும் so இதை எழுத மறந்துடாதீங்க and this is the answer thank you